ஹாய், இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹாரர் மூவி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ். அந்த கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சர்ச். மெடிக்கல் காலேஜ் டீன் டயானா டெய்லி அந்த சர்ச்சுக்கு போயிட்டு தான் காலேஜுக்கு போவாப்பில். அப்படி ஒரு நாள் அந்த சர்ச்சுக்கு போக சொல்ல அந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது. ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி பார்க்குறாங்க. அந்த குழந்தை உடல் இயக்க குறைபாடு உள்ள குழந்தை. பக்கத்தில் உள்ள சிஸ்டர் சொல்கிறாங்க, யாரோ பேரண்ட்டு தான் உடல் இயக்க குறைபாடு உள்ள குழந்தைனாலும் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க டாக்டர், நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இதை ஹோமில் வெளியே சேர்த்துருவோம் அப்படிங்காப்புல. அந்த சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லி அந்த குழந்தை டீனுடைய விரலை பிடிக்குது. உடனே டீன் சொல்கிறாப்புல, இதை நம்மளே வளர்க்கலாம், நானே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த குழந்தை இங்கே வளர்க்குறதுக்கு நம்மகிட்ட இட வசதி இல்லை. இப்படி குழந்தைய நம்ம அடாப்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிறைய குழந்தைகள் கொண்டு இப்படி விட்டுருவாங்க. அதனால் வேண்டாம் டாக்டர் அப்படின்னு சொல்லி கூடல ஸ்டாஃப் சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த குழந்தைகளை வச்சு பார்க்குறதுக்கு நம்மகிட்ட இட வசதியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த டயானா, இந்த சர்ச்சையை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய இடமாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சிலே இந்த குழந்தைகளை வளர்க்காங்க. அந்த ஸ்டாஃப் சொன்ன மாதிரியே குழந்தைங்களோட எண்ணிக்கை கூடுது. கடைசியாக 42 குழந்தைகள் அந்த சர்ச்சில் அடாப்ட் ஆகி அந்த சர்ச்சில் வளர்கிறாங்க. சிகிச்சையின் மூலமாகவும் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் தன்னுடைய குழந்தைகளையே ஈடுபடுத்தி டயானா பெரிய லெவலில் வெற்றியும் கண்டாப்புல. உலகத்தை உலுக்கிய கொடிய நோய் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்னதோட டயானாவுடைய 42 குழந்தைகளையும் கொன்று குவித்தது. மர்மமான முறையில் டயானாவும் காணாமல் போயிட்டாப்புல. 34 வருஷம் கழித்து அந்த சைல்டு ஹோம் மெடிக்கல் காலேஜ் லைப்ரரியாக மாறி இருந்துச்சு. ஒரு நாள் இரவு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் அந்த லைப்ரரிக்குள்ளே போகிறாப்புல, ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு போகிறாப்புல. அங்கே அவங்க செல்ஃபி எடுக்காங்க. அந்த செல்ஃபியில் அவங்க 3 பேரை தாண்டி 4ஆவதாக ஒரு உருவம் அதில் விழுந்திருக்கு. அதை தொடர்ந்து அடுத்த நாட்கள்ல இருந்து 3 பேரும் மர்மமான முறையில் சூசைட் பண்ணுறாங்க. வெளி உலகத்துக்கு இவங்க சூசைட் பண்ணலை, ஏதோ மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி வதந்தி பரவுது. காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த 3 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் தற்கொலை தான் பண்ணியிருக்காங்க, எந்த பேய் பிசாசையும் இவங்களை கொல்லலாங்கிறத நிரூபிக்க வேண்டிய ப்ரெஷர். இதுக்காக மும்பையிலிருந்து கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டராக நம்ம ஹீரோவை வரவழைக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.